வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்ஐயோட லேட்டஸ்ட் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எம்ஐ வர்சஸ் சிஎஸ்கே மேட்ச் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாரும் போய் பார்த்துருப்பீங்க. அதில் எம்ஐ தோல்வி அடைஞ்சதுக்கப்புறமா சாட்டர்டே அவங்க ஜிடியை ஃபேஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த மேட்ச்சில் வில் ஜாக்ஸ் அண்ட் ட்ரெண்ட் போல்ட் மிகப்பெரிய கீ பிளேயர்ஸாக இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் அப்டேட்டு. ஸோ இதில் அவங்க வேறு லெவலில் ஒரு ப்ராக்டிஸ் செஷனில் ஈடுபடும் போது வில் ஜாக்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய சிரமத்துக்குள்ளாக்கி ட்ரெண்ட் போல்ட் ஒரு மிகப்பெரிய லெவலில் பவுலிங் பண்ணி அசத்தி இருக்கிறாரு. ட்ரெண்ட் போல்ட்டோட அந்த ஒரு பவுலிங்கில் வில் ஜாக்ஸோட பேட்டே உடஞ்சிருக்கு. ஸோ அதை அஃபிஷியலாக அந்த இடத்துல போஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ வில் ஜாக்ஸை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணாங்க மும்பை இந்தியன்ஸ். ஸோ பவுலிங்லாம் கொடுத்து நீட்டாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இந்த இடத்துல வில் ஜாக்ஸ் அதுக்கப்புறம் ட்ரெண்ட் போல்ட் ரெண்டு பேருமே ரொம்ப மாசான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாகணும். ப்ளஸ் இப்போ ஆடட் ப்ரெஷர் ட்ரெண்ட் போல்ட் மேலே இருக்கானா கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா பும்ரா இல்லாதப்போ அந்த இடத்துல பேஸ் பவுலிங் யூனிட் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு ட்ரெண்ட் போல்ட் கிட்ட இருக்குது. ஸோ கண்டிப்பாக இப்போ அந்த ப்ராக்டிஸ் செஷனில் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் பவுலிங் பண்ணி விக்கெட் மேலே விக்கெட்டாகவும் எக்கனாமிக்கல் பவுலிங் போட்டுட்டு இருக்காரு. பவர் பிளேயில் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுக்கணும் அப்படிங்கிறது அவருடைய விஷயம். வில் ஜாக்ஸோட பேட் உடனதுக்கப்புறமா ரியான் ரிக்கல்டன் ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனையும் பவுலிங் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ரொம்ப நிறைய விஷயங்கள் போயிருக்கு. இதுக்கப்புறமா அவங்களை ஸ்ட்ரெஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி எம்ஐ ஒரு புதிய ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா எல்லா டீமுமே பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் தோற்றதுக்கப்புறம் எல்லா பிளேயர்ஸும் ப்ராக்டிஸ்குள்ளே தான் கொண்டு போவாங்க. பட் ஆனால் இப்போ நம்மளுடைய எம்ஐ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கோஸ்டல் சிட்டியான ஜாம்நகரில் ஒரு கேம்ப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அங்கே சில்லே பண்ணுறதுக்காக, அதாவது பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ்லாம் சில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஜாம்நகரில் இப்போ எல்லோரும் ஹால்ட் ஆகிருக்கிறாங்க. ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா, திலக் வர்மான்னு அவங்களாம் ஜாம்நகரில் ஸ்பாட் ஆகிருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்டிஸ்க்கு ஆஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலி இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எம்ஐ ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டே இருப்பாங்க. எப்போல்லாம் எம்ஐ ஒரு ஆஃப் போயிட்டு வராங்களோ அப்போல்லாம் அவங்களுடைய பெஸ்ட்டை அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த தடவை ஜிடிக்கு அகேன்ஸ்டான மேட்ச்சில் மாஸ் காட்டணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு புதிய முயற்சி எடுத்து இந்த ஒரு ஆஃப் அப்படிங்கிறத கொடுக்கப்பட்டிருக்கு பிளேயர்ஸ்க்கு. நீட்டாக எஃபெக்டிவாக அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதே நேரம் எம்ஐயை பொறுத்த வரைக்கும் இன்னொரு மூவ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ டோட்டலி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளேயரை நெட் பவுலராக சைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பத்தாக் அப்படிங்கிற ஒரு பிளேயர், ஸோ டோட்டலி அவர் டொமஸ்டிக் பிளேயரு, நல்ல ஒரு அருமையான ஒரு ஃபாஸ்ட் பவுலர். ஸோ அவரை பார்த்தீங்கன்னா நெட் பவுலராக அந்த இடத்துல சைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எதுக்காக அவங்க இந்த மூவ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போக போக கண்டிப்பாக பேசர்ஸோட ஆதிக்கம் இந்த ஐபிஎல்ல அதிகமாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நெட் பவுலிங் அப்படிங்கிறது ரொம்ப குரூஷியல். நம்ம பிளேயர்ஸையே நம்ம ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தாண்டி நெட் பவுலரை நம்ம ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரான விஷயங்கள் ஹெவியாக நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய சைடு பார்த்திங்கன்னா ஒரு எஃபெக்டிவான சைடு, அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஸோ நீட்டாக பார்த்தீங்கன்னா ஸோ பத்தாக்கெலாம் பார்த்திங்கன்னா அவருடைய பவுலிங்லாம் செம மாதம் போயிட்டு இருக்குது. ஸோ அவருடைய வீடியோஸ், நெட் வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி நெட் பவுலிங் செஷன்ஸ் இருக்கும்போது ரொம்ப எஃபெக்டிவாக மும்பை இந்தியன்ஸால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஜிடிக்கு அகேன்ஸ்டான மேட்ச் அப்படிங்கிற அந்த ப்ராக்டிஸ் செஷன் அப்போவே ஸோ பத்தாக்கு பார்த்தீங்கன்னா பவுலிங் போடுவார் அப்படிங்கிற விஷயத்த ஹர்திக் பாண்டியா கன்ஃபார்மும் பண்ணியிருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் ஜிடிக்கு அகேன்ஸ்டாக வின் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப பலமாக இருக்கிறாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக ஹர்திக் பாண்டியா சொன்ன விஷயம், ரோஹித் சர்மா ஒரு கீ பிளேயர் கண்டிப்பாக கம்பேக் கொடுப்பார் அப்படிங்கிறது. ஸோ ரோஹித் சர்மாவோட கம்பேக்கும் ரொம்ப இந்த இடத்துல முக்கியம் தான் நானுமே நினைக்கிறேன். ரோஹித் சர்மா ஜிடிக்கு அகேன்ஸ்டான மேட்ச்சில் எவ்வளோ ரன்ஸ் ஸ்கோர் பண்ணுவார் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.